விதி என்பது இயற்கை வகுத்தது. அந்த இயற்கையின் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஜீவர்கள் எறும்பு முதல் யானை வரை. அதில் விதிக்கு கட்டுப்படாத ஒரே ஆள் நம்ம மனிதர்கள் தான். விதியை நாம் செய்வோம், விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல நாம். இயற்கையினுடைய கணக்கு தான் விதி. அந்த விதி மனிதன், மற்ற உயிர்கள், பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு அப்படின்னு உண்டு. பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும், இறந்தால் பிறந்துதான் ஆக வேண்டும் என்பது மனிதர்கள் வகுத்து கொண்ட ஒரு நியதி. இவங்க பண்ணது. இயற்கை அதான் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி வருகின்ற போது ஏன் இந்த இயற்கையை நாம் மாற்ற முடியாதா? இயற்கையை ஒருபோதும் மாற்ற முடியாது. ஆனால் இயற்கையை வெல்ல முடியுமா? இயற்கையை மாற்றத்துக்கு கொண்டு வந்தால் தான் வெல்ல முடியும். இந்த உலகம் எப்படிப்பட்டதோ அப்படிதான் மனிதனும் அப்படின்னு கண்டு தெளிந்து தேர்ந்து ஒரு விதிமுறை நமக்காக செய்கிறாங்க. இந்த உடல் வந்த விதம் இயற்கையிலிருந்து தான். இயற்கையில் எப்படி பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய பூதம் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. மிக பெருசாக கண்ணுக்கு புலப்பட்டால் அது பூதம். நீங்களும் நானும் கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருந்தோம். அப்பா உடம்புலையும் அப்படியே கண்ணுக்கு தெரியாத ஆளாக தான் இருந்தோம். அவர் அம்மா உடம்புக்கு வரும்போது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் அம்மா உடம்புக்கு வந்த பிறகு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வளரும். அதுக்கப்புறம் 3.5 கிலோ 4 கிலோ பிறந்து வரோம். இது எதனால் ஆனது? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 மெட்டீரியல், இந்த 5 பொருள்கள் சேர்ந்தது தான் மனிதனுடைய தேகம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த 5 பொருள்கள் அழியக்கூடியது எது? மண் அழியுமா? மாற்றத்துக்குள்ளாகும். தண்ணீர் மாற்றத்துக்குள்ளானது. நெருப்பு மாற்றத்துக்குள்ளானது. காற்று மாற்றத்துக்கு உள்ளானது. ஆகாயம் மாறுவதே கிடையாது, என்றைக்கும் ஒரே நிலை தான். இந்த ஆகாயத்தன்மை மாற்றமடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த காரண காரியத்தை இந்த உடலை வைத்து கொண்டு தேடுகிறார்கள். நம்முடைய உடல் எவ்வாறு வந்ததுன்னு பார்த்துட்டாங்க. 5 பூதங்களால் ஆனது. அப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு விதி செய்யணும். அழியும் இந்த உடலை அழியாமல் ஆக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பற்றிய அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு துடிக்கிறோம்.